Praise the Lord. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையுள்ளவர். கடந்த 4 மாதம் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார். இன்றைக்கும் 4ஆம் மாதத்தின் முடிவு நாள். சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் இன்னும் விசுவாசமாக இருப்போம். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை மாற்றுவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதனதன் காலம் தேவன் கரத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த கடந்து போன சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காதிருங்கள். புதிதான வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாசத்தை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் அவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தர் நமக்காக பேசுகிற தீவனோட வார்த்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை, இதோ என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 49:16. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இத்தனை காலங்கள் அவர் நம்மை தமது கரங்களில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கை ஒரு பெரிய பாதுகாப்பை குறிக்கிறது. அவர் நம்மை மறக்காதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை நாம் சோர்ந்து விடுகிறோம், உடைந்து விடுகிறோம், ஒன்றுமில்லை என்று சொல்லி ஏங்குகிறோம், கண்ணீரின் பாதையில் போய் விடுகிறோம். ஆனாலும் நம்மை ஒருத்தர் கைவிடாமல் இருக்கிறார். அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உள்ளங்கை அது ஒரு மிகப்பெரிய அரவணைப்பு, கிருபையின் பாதுகாப்பை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய உள்ளங்கைகளிலே அடங்கி இருக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துறவர். அவருடைய கரத்தில் நாம் அடங்கியிருப்போம். அவருடைய கரம் நமக்காக ஆணிகள் கடாவப்பட்டது. ஆகவேதான் 1 பேதுரு அந்த 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவருடைய கரத்திலே வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. அவர் கரத்தை நீட்டினார், அற்புதம் நடந்தது. 5 அப்பம் 2 மீனை கரத்தில் வாங்கினார். அவர் திருப்பி கொடுக்கும் பொழுது 5000 பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறி மீதியான துணிக்கையை ஆசீர்வதித்தது. நீங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அவர் கரத்திலே உங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். இந்த மாதனுடைய கடைசி நாள் என்று சொல்லி மனம் கலங்காதிருங்கள். இன்னொரு புதிய நாளை, புதிய மாதத்தை உங்கள் கையிலே அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையிலே ஒரு புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டு. போன ஆண்டும் இந்த மாதத்தில், இந்த ஆண்டினுடைய கடந்த 4 மாதமும் இதுவரை பெற்றுக்கொள்ளாத மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவர் கரத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய உள்ளங்கை நம்மை அதுக்குள் வரைந்திருக்கிறார். அப்படியானால் நம்மை விட்டு விலகல, கைவிடல, மறக்கல, நம்மை விட்டு தூரமா போல நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு அடங்கி இருக்க, காத்திருக்க, விசுவாசித்திருக்க, நம்பிக்கையாய் இருக்க, ஜெபத்தில் உறுதியாய் இருக்க, அவரை சார்ந்திருக்க, அவரை பின்பற்றி செல்ல, அவரே நாம் பற்றி கொள்ள ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய கரம் இன்றைக்கு மாறாது. அவருடைய கரத்துல அவர் நம்மை வரைந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். பிரச்சனை, போராட்டம், துக்கம், பாடு, கண்ணீர் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார், என் பிள்ளைகளை வரைந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நான் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். விசுவாசமாய் பேச ஆரம்பியுங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ஆண்டினுடைய 4வது மாதம் முடிவிலிருந்து தேவன் ஒரு பெரிய ஜெயத்துக்கு நேராய், விடுதலைக்கு நேராய், ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போறார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 4 மாதங்களை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி, துணை நின்றதுக்காக நன்றி, பாதுகாப்பதற்காய் நன்றி, ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தினதற்காய் நன்றி. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் துணையாய் இருந்து, ஆண்டவரே, கீழே விழுந்த நேரத்திலெல்லாம் தூக்கி எடுத்து நிறுத்தி, ஆண்டவரே, வியாதி பலவீன போராட்டத்திலெல்லாம் அற்புதம் செய்து சுகமாக்கி விடுவித்து பலப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் காத்ததுக்காக கோடி நன்றி அப்பா. இதோ ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க, பல
பலப்படுத்தும். ஒவ்வொருத்தரும் நீங்க உள்ளங்கையில வரைந்து இருக்கிறீர் என்று விசுவாசித்து நன்றி சொல்லட்டும். உமது கரத்தில் அடங்கி இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய கரத்திலிருந்து வருகிற வல்லமையை, சுகமளிக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதே உம்முடைய கரத்தை நம்பி இருக்கட்டும். நீங்க இப்ப கரத்தை நீட்டி தொடுறீங்க, உமக்கு நன்றி. குஷ்டரோகியை தொட்ட கரம், கூனியை தொட்ட கரம் இப்பொழுது ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். 5 அப்ப 2 மீனை கரத்துல வாங்கின அந்த கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொட்டு ஆசீர்வதித்து திருப்பி பல மடங்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற கரமாய் வெளிப்பட்டு உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிற அந்த கிருபை, ஆண்டவரே, அந்த அன்பு, அந்த தயவு, அந்த பாதுகாப்பை தொடர்ச்சியாய் நடத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மனம் கலங்காதிருங்கள், அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆமென்.